இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்கு தேவை பணம், சுகம் அல்ல. இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்கு தேவை சரியான மனம். நிறைய குடும்பங்கள் ஏன் விவாகரத்து நடக்கிறது? எதற்காக கணவன் மனைவி விவாகரத்து நடந்தது போலவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்? பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே சர்வசாதாரணமாக உதாசீனப்படுத்தி விட்டு ஓடி விடுகிறார்களே, ஏன்? பணமா? இல்ல எல்லாம் அவங்களுக்கு வசதி இருக்கு. என்ன ஏன் நடந்தது? திரைப்பட நடிகர்களிடத்துல இல்லாத பணமா? எனக்கு தெரிந்து 95% விவாகரத்துகள் திரைப்படத்துல நடிகர்களுக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க கிட்ட இல்லாத பணமா? நான் வாட்ஸ்அப்ல இப்படியே ஒரு பதிவை வாசிக்க நேர்ந்தது. பணம் இருந்து விட்டால் உங்களுடைய மனைவியை திருப்திப்படுத்தி விடலாம், உங்களுடைய கணவனை திருப்திப்படுத்தி விடலாம் என்று நினைத்து விடாதீர்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கை பணம் இருந்தால் மிக சந்தோஷமா இருக்கும் என்று நம்பி விடாதீர்கள். இந்த உலகத்தின் முதல் 2-3 பணக்காரர்கள் பலமுறை விவாகரத்தானவர்கள். எலன் மாஸ்க் விவாகரத்தானவர், பில் கேட்ஸ் விவாகரத்தானவர், அதுக்கப்புறம் இந்த அமேசானுடைய ஓனர் ஒருத்தர், அவரும் விவாகரத்தானவர். அவங்களிடத்துல அப்படி என்ன இல்ல, நினைத்தால் எதையும் வாங்கக்கூடிய ஒன்று இருந்தது. அந்த அமேசான் ஓனர் தன்னுடைய மனைவி விவாகரத்து பண்ணபோது அவங்களுக்கு ஜீவனாம்சம் ஒண்ணு கொடுத்தாங்க. வேற எதுவுமே கொடுக்கல. வெறும் 10% தன்னுடைய சொத்துல கொடுத்தார். அந்த 10% சொத்தை கொடுத்த உடனே இவங்க உலகத்திலேயே 25-20வது பணக்காரத்துக்குள்ள அந்த அம்மா வந்துருச்சு. எப்படி ஒரு ஜாக் பேக்ட் பாருங்க, லாட்டரி அடிக்கிற மாதிரி. ஆனால் அவரோடு கூட குடும்பம் நடத்த முடியவில்லை. அப்ப இன்னைக்கு என்ன தேவை மனிதனுக்கு? மனம் அல்ல, வேறு விஷயங்கள், இந்த உலகம் நினைக்கிற விஷயங்கள் அல்ல. மனது மாற வேண்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கும். கணவன் மனைவி, மாமியார் மருமகள், குடும்பத்தார், அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு நல்லிணக்கம் இருக்கிறது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடிகிறது, ஐக்கியமாய் நடக்க முடிகிறது. தவறு இல்லாத குடும்பம், தவறு செய்யாத மனிதன் யாரு இருக்கிறா? ஆனா அப்படிப்பட்ட குடும்பங்கள் அதை சகித்து செல்லுகின்றன என்று சொன்னால் எப்படி சாத்தியம் இது? கர்த்தர் அவங்களோட இருக்கும் பொழுது அது சாத்தியமாய் மாறுகிறது. நாம செய்கிற தவறுக்கு நம்மளுடைய இயலாமையை என்றைக்குமே காரணம் காண்பிக்கவே கூடாது. என் சரீரம் அப்படி இருக்கிறது, என் சூழ்நிலை அப்படி இருக்கு, எனக்கு வாச்ச என்னுடைய அப்பா அம்மா அப்படி வந்துட்டாங்க, நான் படிச்ச ஸ்கூல் சரியில்லை, என்னைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டீங்க, என்னை அந்த ஸ்கூல்ல சேர்த்திருந்தா, இப்படி நாம ஆயிரக்கணக்கானவற்றை இயலாமை என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். இஸ் ராங். இயலாமை என்று சொல்லும் பொழுது அது என்னுடைய சூழல், என்னுடைய சரீரம், நான் வளர்ந்த இதை காண்பிக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, நான் செய்யற பாவங்களுக்கு எதிரே இருக்கக்கூடியவர்கள் அவங்க என்னை தூண்டி விட்டுட்டாங்க, அவங்க என்னைய திட்டாங்க, அவங்க இதை செய்து விட்டார்கள். இதை செய்யும் பொழுதுதான் நாம நம் குணாதிசயத்தை விட்டு விடுவதற்கு அவைகளை காரணமாய் சொல்லுகிறோம். நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கிறது, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். பார்த்துருக்கிறீங்களா? சங்கு அதை தீய வச்சு எரிச்சா வெள்ளையாதான் போருமா? அப்படியா? ஆனா நான் பார்த்தது இல்ல, ஒருவேளை அப்படி ஆகுமோ என்னமோ. ஆனா அந்த பழமொழி ரொம்ப அருமையான பழமொழியா இருக்கு. சங்கு சுட்டாலும் துப்பாக்கியை வச்சு சுடுறது இல்ல, தீய வச்சு என்னதான் எரித்தாலும் அது கருகி போவது இல்லை. வெளியிலிருந்து யாரு உங்களை எவ்வளவு மோசமாய் தூண்டி விட்டாலும் நீங்கள் நாரி போவது இல்லை. நீங்கள் மோசமானவர்களாய் மாறுகிறவர்கள் அல்ல. நீங்கள் சங்கு சுட்டாலும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்க? வெண்மையாய் மாறக்கூடியவர்களா இருக்கிறீர்கள். ஆனால் நாம் பாவம் செய்வதற்கு, குடும்பத்துல நான் தவறி நடப்பதற்கு, எல்லாத்துக்கும் இதை ஒரு காரணமாய் வைத்திருக்கிறேன். சமீபத்துல ஒரு நியூஸ், இதெல்லாம் தேவையில்லாத நியூஸ் தான், ஆனா ஏன் இவங்கெல்லாம் இதெல்லாம் டிவியில போட்டு அசிங்கப்படுத்துகிறார்கள் என்று தெரியவில்லை. கணவன் மனைவி நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், திடீரென்று அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு வந்து விடுகிறது. மனைவிக்கு அரசாங்க வேலை இருக்கிறது, கணவன் சாதாரணமான வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, 2 பேரும் பிரிந்து விட்டார்கள். விவாகரத்திற்காக கோர்ட்ல கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மனைவி அரசாங்க வேலை பார்க்கறாங்க, இவர்கள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வேறொரு நபரோடு தொடர்பு இருக்கிறாங்க. இந்த கணவனால் அதை தாங்கி கொள்ள முடியல. இரவு நேரத்துல போறாரு, அந்த ஆளு வீட்டுக்குள்ள இருக்கிறத போய் பூட்டிட்டாரு. எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. பூட்டிட்டு பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு விடுறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஒரு குடும்பத்தினுடைய மிக மோசமா, நீங்க அதெல்லாம் நியூஸ்ல கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மிக மோசமாய் அசிங்கமான ஒரு அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயலை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த அம்மா வந்தாங்க, இது என் உரிமை என்று பேசினார்கள். நான் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிட்டேன், இனி இவர் எனக்கு கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அவர் என்ன சொல்ல, இன்னும் விவாகரத்து வரல, அது வரைக்கும் இவள் என்னுடைய மனைவி தான். பயங்கரமாய் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது, தெருச்சண்டை. நம் ஆட்கள் வீடியோவை வைத்துக் கொண்டு நியூஸ்ல ஒளிபரப்பி கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, பாத்தீங்களா பாத்தீங்களா, இவங்க 2 பேரும் எப்படி சண்டை போடுகிறார்கள் பாத்தீங்களா? வெட்கக்கேடு. கடைசியில் அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லுகிறாங்க, உன்னாலதான் நான் இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறேன்.
இனியும் செய்வேன், நீ என்ன வேணாலும் செய்து கொள்னு அப்படியே ஒரு பைக்ல ஏறி பின்னாடி உட்காந்து அப்படி போறாங்க. இதை சொல்லுவதற்காக இவ்வளவுதான் பேசினேன். அநேக தவறுகள் பாவம் செய்வதற்கு நாம் என்ன பண்றோம்னா, நம்ம எதிர இருக்கிறவரை காரணம் காட்டுகிறோம். மனைவி பாவம் செய்கிறதற்கு கணவனுடைய குடிப்பழக்கம் ஒரு காரணமா இருக்கிறது. மனைவி ஏதோ ஒரு சில இடங்களிலே எரிந்து விழுகிறதுனாலே அதை சாக்காய் வைத்துக் கொண்டு கணவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? குடித்து கொண்டு இருக்கிறான். இப்படி ஏதோ ஒரு வகையில ஆளாளுக்கு நாம செய்யக்கூடிய தவறுக்கு என்னுடைய கணவனை, என்னுடைய மனைவியை, எதிர இருக்கிறவர்களை நாம் காரணம் காட்டி கொண்டு இருக்கிறோம். என்னுடைய வழி சரியானதா என்பதை நான் சீர்தூக்கி பார்க்கணுமா வேண்டாமா? ஆக மொத்தத்துல இந்த உலகத்துல குண்டு வைக்கிறவனுக்கு கூட ஒரு காரணம் இருக்கிறது, குழந்தையை கொல்லுகிறவனுக்கு ஒரு காரணம் இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஆனால் யாருமே நான் நீதியான ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஏன் தேர்ந்தெடுக்கல? சங்கு சுட்டாலும் மென்மை தரும் என்று சொல்லும் பொழுது என்னை இவர்கள் அதிகப்படியாய் தீயை வைத்து எரிக்கிறார்கள், வேற வழியே இல்லை, நான் ஏன் இவர்களுக்கு வெண்மையான ஒரு நிறத்தை தர வேண்டும்? நான் திரும்ப கருப்பாய் போய் விடுகிறேன், என்னை விட்டு விடுவார்கள். இல்லை, கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான் அடிப்படை. அதனாலதான் திரும்ப திரும்ப இதை மனசுக்குள்ள பதிய வச்சுக்கிட்டே இருக்கிறோம். இது இல்லாம நான் விசுவாசிச்சேன், 4 காரை வாங்கிட்டேன், ஓட்டிட்டு போயிட்டேன் என்று சொல்லுகிறதல்ல. நம் வாழ்வியல் மாற்றம் தான் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கான ஒரு அற்புதமான வெளிப்பாடாக இருக்கிறது. வாழ்வியல் மாற்றம், என் வாழ்வு முறை மாற்றம், என் சிந்தையில் மாற்றம். உங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் உங்களுடையவர்களா இருந்தாலும் சரி, உங்கள் பெற்றோர்களா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், உங்கள் எதிராக இருக்கலாம், கணவனா இருக்கலாம், யாராய் வேண்டுமானாலும், உங்கள் மாமியாவே இருக்கட்டும், ஆனால் உங்கள் குணத்தை விட்டு விடாதீர்கள் என்று நான் சொல்ல வருகிறேன். ஆண்டவர் வழியை சோதித்து பார்க்க சொல்லுகிறார்.